ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து கிருபைகள் பெற்றுக்கொள்கிற நாட்களாய் வரும் நாட்கள் உங்களுக்கு மாறட்டும். காரணம், காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். காலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமெரிக்கா ஜனாதிபதிகளில் ஒருவரான எல்லாராலும் மதிக்கத்தக்க இன்று வரலும் பேசப்படுகிற கனத்துக்குரிய ஆபிரகாம் லிங்கன் வாழ்வில் நடந்த சம்பவம். உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த போது சூழ்நிலையின் காரணமாக அதிகாலை 4 மணிக்கு முக்கியமான போர் தளபதி அவருடைய கதவை தட்டுகிறார். அங்கே உள்ள யாரோடு பேசி கொண்டிருந்த சத்தம் கேட்டு வெளியே நின்றார். 1 மணி நேரங்கள் கழித்து அவர் கதவை திறந்தபோது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புன்முறுவலோடு என்னன்னு கேட்டார். காரியங்களை சொல்லி முடித்து, ஐயா, இவ்வளவு சீக்கிரமாக நான் வர்றதுக்கு வந்து யார் பேசியிருந்தா? என் பரம தகப்பனோடு பேசி கொண்டிருந்தேன்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் என் தகப்பனோடு பேசாமல் நான் எந்த காரியமும் செய்வதில்லை என்கிற காரியத்தை ஆபிரகாம் லிங்கன் பதிவு செய்தார். இன்றைக்கி ரொம்ப பிஸி ஆகிட்டோம். புத்தகம் அல்லது இன்டர்நெட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் இரவு நேரங்களை செலவழித்து அதிகாலை எழும்புகிறதில்லை. தவறான பழக்கம். 10 மணிக்கெலாம் படுக்கைக்கு போயிருங்க, அதிகாலை எழும்புங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் துதித்து ஆராய்த்து பழகியவன் இன்றும் அது என்னுடைய ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காலையிலே துதித்து பாடி ஆராய்த்து கர்த்தருடைய வார்த்தை தியானிப்பதும் ஊழியம் செய்வதும் மேன்மை. ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. தேவ மனுஷன் சொல்லுகிறார், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒரு பெரிய ஜனாதிபதி 4 மணிக்கே எழுப்பி எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோ வேலைகள், அவ்வளோ பொறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதிகாலை நேரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் அவரை பற்றி பேசுகிறோம். காலையில் எழுப்பி துதிங்க, ஆராதிங்க, பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, காலையில் கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல நாளாய் அது மாறட்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். காலைதோறும் ஆண்டுடைய கிருபைகள் புதியவைகள் தேவ சமூகத்தில் காலையில் அமர்ந்திருந்து கிருபைகளை பெற்றுக் கொடுக்கிற நேரமாய் மாறட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமென். நீதிமொழிகள் 8:17. இந்த வசனத்தை தியானிங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.